ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம். எங்கள் சன்னுக்கு பர்த்டே. அதுக்காக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பிரியாணி, கொஞ்சம் சிக்கன் வறுவல் பண்ணலான்னு இப்போ குக்கரில் ஆயில் ஊற்றியாச்சு. 1 ஸ்பூன் கீ, பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, அப்புறம் ஒரு ஸ்டார் ஆனிஸ் இருக்கு இல்லைங்களா, அது அண்ட் பிரிஞ்சி லீஃப் போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான ஆனியனும் பச்சை மிளகாயும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் நல்லா ஃப்ரை வந்ததுன்னா தான் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தான் நான் செய்கிறேன் இப்போ, அதனால் கொஞ்சமாக சிக்கன் போட்டு கொஞ்சமாக செஞ்சுட்டு கொஞ்சம் வறுத்துக்கிறேன். ஓகே, பார்த்தீங்களா ஆனியன் அந்த ஒவ்வொன்றா அந்த இது பிரிஞ்சு வந்து ஒரு ஷைனிங்காக வந்துருக்கு, கண்ணாடி ஓட்டம். இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் நான் டேஸ்ட் பண்ணும் பொழுதே நான் ஒரு 2 ஏலக்காய் போட்டு பண்ணிக்குவேங்க. அப்போ நல்ல டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே, சிக்கன் போட்டுக்கலாம். தக்காளி, தக்காளி போடும்போது தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் கொரியண்டர் பவுடர், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு போட்டோம்னாவே அது அந்த அரோமா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் வாசம். இல்லை ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் கர்ட் எதுக்குன்னா அந்த சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும். ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம இது போட்டதுக்கப்புறம் ரைஸ் போட்டால் ரைஸு சாஃப்டாக வரும், அதுக்காக. சின்ன டம்ளரில் ஒரு 1.5 டம்ளர் எடுத்து தண்ணி ஆல்ரெடி நான் ஊற வச்சுருக்கேன். பாஸ்மதியிலே சின்ன பாஸ்மதி ரைஸ் இது. டபுள் கிரைண்ட் வாங்க இல்லையா, அது இல்லை, இது வந்து சின்னதாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரைஸை பொறுத்து ஒரு சில ரைஸ்க்கு நம்ம வந்து 1.5 டம்ளர் வச்சாவே போதும். ஒரு சில ரைஸ்க்கு 2 டம்ளர்ஸ் வைக்கணும். ஐ மீன் 1 கப் எடுத்தோம்னா 2 கப் வாட்டர்.
கொதிக்கட்டும். கலர் ஆட் பண்ணுறவங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் இதுவே நேச்சுரலாக கலர் கொடுத்துரும். நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் போட்டோம்னாவே நம்மளுக்கு ஒரு கிரேட் கலர் கிடைக்கும். இனஃப் இதுவே. தண்ணி கொதிச்சு இப்போ நம்ம குக்கர் மூடிக்கலாம். குக்கர் வெயிட் போட்டு சவுண்டு வரட்டல. இப்போ நம்ம இந்த அடுப்புக்கு மாற்றி வச்சுட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணலாம். சிக்கன் ஃப்ரைக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இஞ்சி பூண்டு, சிக்கன் தொட்டுக்கிற சிக்கன் வந்து எனக்குமே கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், நல்லா வதக்கி விடுங்க. இல்லையா நல்லா வதக்கினா தான் அந்த பச்சை வாசம் இருந்தால் கூட போகுது. ஆல்ரெடி வந்து இது எல்லாமே ஹோம்மேடு தான். அந்த தூளெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து அரைக்கிறது தான். நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக பச்சை வாசம் போகும். சிக்கன் போட்டுக்கலாம்.
கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு 2-3 ட்ராப் வந்து கீ வந்து விட்டோம்னா பட்டர் சிக்கனாக இருக்கும், நல்லாயிருக்கும். இல்லை பட்டரே போடுறவங்க போட்டுக்காங்க. கொஞ்சம் கர்டு, முதல்ல சொன்ன மாதிரி இது சிக்கன் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அவ்வளோதான். And required salt. அவ்வளோதான். இது அப்படியே கொஞ்சம் தண்ணி விடுங்க. அது விடுற வரைக்கும் டைம் கொடுத்துட்டு அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 5 மினிட்ஸ்க்குள்ளே தண்ணி அதுலேருந்து வர தண்ணியெல்லாம் வந்துடும். சரிங்களா? தண்ணி பாருங்கள், அதுலேருந்து வந்துடும். அப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இந்த சிக்கனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா சிக்கன் மூழ்கிற மாதிரி அதுவே போதும், பாயில் ஆயிடும். இதுவே நாட்டுக்கோழியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. போதும், இது வெந்து வரட்டும். சிக்கன் பார்த்திங்களா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் இப்போ ட்ரை ஆகி இதுதான் இந்த ஸ்டேஜுக்கு வந்து ஆஃப் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும், டேஸ்டியாக சுட்டு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான். கொத்தமல்லி தலையை நீங்கள் கார்னிஷ்க்கு அழகுக்காக போடுறத விட நம்ம அந்த வதக்கும் பொழுது போட்டால் அதனுடைய எசன்ஸ் இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து வெங்காயம் போடும் பொழுதே அதையும் போட்டு நான் அதே மாதிரி பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். நம்ம சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பிரியாணி நம்ம திறந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்குன்னு. பாருங்கள், கரெக்டான தண்ணி கரெக்டாக இருக்கிறதுனால அருமையாக ரெடி ஆயிடுச்சு. பஞ்சு பஞ்சாக சிக்கன் பஞ்சு பஞ்சாக ரெடி ஆகி வந்திருக்கேன். பியூட்டிஃபுல்லாக நம்மளுடைய சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் ஃப்ரைட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ. இதுக்கு சிக்கன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா அண்ட் சிக்கன் ஃப்ரை, அவ்வளோதான். இன்றைக்கி சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.